கனடாவில் மாகாண நியமன திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்ட புலம்பெயர் பணி அனுமதி உள்ளவர்களுக்கு தற்காலிக குடியுரிமை அந்தஸ்தை நீடிப்பதற்கான கோரிக்கைகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிராந்திய பொருளாதார குடியேற்ற திட்டங்கள் நாட்டின் நிலையான வளர்ச்சி மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு ஆதரவளிக்கும் முகமாக இந்த திட்டம் நடைமுறைக்குட்படுத்தப்படுவதாக கூறப்படுகின்றது. கனடாவின் குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைச்சர் மார்க் மில்லர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இந்த தற்காலிக நடவடிக்கையானது கனடாவின் மானிடோவா மாகாணத்தில் முதலில் செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. குறித்த மாகாணத்தில் அடையாளம் காணப்பட்ட 6700 தற்காலிக பணியாளர்களை மாகாண நியமன திட்டத்திற்கான விண்ணப்பங்களை மாகாணம் செயல்படுத்தும் போது தொடர்ந்து பணிபுரிய அனுமதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் 2 ஆண்டுகளுக்கு தகுதியான புலம்பெயர்ந்தோர் என அடையாளம் காணப்படும் பட்சத்தில் அதிகாரப்பூர்வமாக நியமனத்தை பெற்று இறுதியில் நிரந்தர குடியிருப்பாளர்களாக மாறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கனடாவில் தற்காலிக குடியிருப்பாளர்களாக குடியிருப்பவர்களின் சதவீதத்தை குறைக்கும் அதே வேளையில் நிரந்தர குடியேற்றத்தை உறுதிப்படுத்த குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு உறுதி பூண்டுள்ளது. இந்த நடவடிக்கை மானிடோவாக மாகாணத்திற்கு பொருந்தும் எனவும் தற்போதைய தற்காலிக குடியிருப்பாளர்களில் பெரும்பகுதியை நிரந்தர குடியிருப்புக்கு மாற்றுவதற்கும் அவர்களின் தொழிலாளர் சந்தை தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கும் பிற மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களுடன் விருப்பங்களை ஆராய IRCC நடவடிக்கை மேற்கொள்ளும் எனவும் கூறப்பட்டுள்ளது. காசா போரானது சர்வதேச ரீதியில் பதட்டத்தை அதிகரித்துள்ளது நிலையில் முக்கிய எல்லைப் பகுதி இஸ்ரேல் மீண்டும் திறந்துள்ளது. கடந்த வார இறுதியில் காசாவின் முக்கிய எல்லைப் பகுதியான ஹெரம்ஷாலா இலக்கு வைத்து ஹமாஸ் வான்வழி தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த தாக்குதலில் 4 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டனர். இதன் காரணமாக கொரம் ஷாலோம் எல்லை இஸ்ரேல் அதிரடியாக மூடியது. காசாவிற்குள் மனிதாபிமான உதவிகளால் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதோடு ஐநா மற்றும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கவலை தெரிவித்தன. இந்த நிலையில் கொரம் ஷாலோம் எல்லை பகுதியை இஸ்ரேல் மீண்டும் திறந்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் 8 மாதங்களாக தொடர்ந்து வருகின்றது. போரில் காசா நகரம் பாதிப்படைந்துள்ளதோடு லட்சக்கணக்கான மக்கள் உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்காக உலக நாடுகள் மனிதாபிமான உதவிகளை வாரி வழங்கி வருகின்றன. எனினும் காசாவிற்குள் நுழைவதற்கு இஸ்ரேல் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளமையினால் மனிதாபிமான உதவிகளில் பாரிய சிக்கல் நிலை தோன்றியுள்ளது. ரஷ்ய தூதரக அதிகாரியை உளவு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பிரித்தானியா வெளியேற்றுகின்றது. பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்களை இலக்காக கொண்ட சைபர் தாக்குதல் ரஷ்ய நலன்களுக்கு சேவை செய்ய முக்கிய தகவல்களை கசியவிடுவது உட்பட அதன் முகவர்கள் இலக்கு வைக்கப்பட்ட கொலைகள் மற்றும் உளவு பார்த்தல் போன்றவற்றை குற்றம் சாட்டி பிரித்தானிய பல ஆண்டுகளாக ரஷ்யாவுடன் ஒரு அமைதியற்ற உறவையே கொண்டுள்ளது. இந்த நிலையில் ரஷ்யாவின் பாதுகாப்பு தூதரக பிரித்தானிய அரசு ஒரு அறிவிக்கப்படாத இராணுவ உளவுத்துறை அதிகாரி என்று கூறப்படுகின்றது. அத்துடன் ஐக்கிய ராஜ்யத்தில் மாஸ்கோவின் உளவுத்துறை சேகரிப்பு நடவடிக்கைகளை இலக்காக கொண்ட பல நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக உளவு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவற்றை வெளியேற்றுவதாக கூறியுள்ளது. உள்துறை அமைச்சர் ஜேம்ஸ் கிளேர்லி உளவு பார்த்தல் ஐரோப்பா முழுவதும் ரஷ்ய அரசாங்கத்தின் பொறுப்பற்ற மற்றும் ஆபத்தான நடவடிக்கைகள் என்று கூறினார். உளவுத்துறை நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படுவதனால் ரஷ்யாவிற்கு சொந்தமான பல சொத்துக்களில் ராஜதந்திர அந்தஸ்தை இது ரத்தும் செய்யும். மேலும் ரஷ்ய தூதரக விசாக்கள் மற்றும் வருகைகளுக்குள் புதிய கட்டுப்பாடுகளை விதிக்கும் என்றும் கூறப்படுகின்றது. இதற்கிடையில் ரஷ்யாவிற்கு எதிரான பிரித்தானிய கட்டுப்பாடுகள் ஆதாரமற்ற மற்றும் ஆபத்தான சாக்குப்போக்குகளின் கீழ் விதிக்கப்பட்டதாக லண்டனில் உள்ள ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சட்ட மாணவர்களை எழுத்தர்கள் பணிக்கு அமர வைக்க மாட்டோம் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆனால் இதற்கு டொனால்ட் ட்ரம்பால் நியமிக்கப்பட்ட கன்சர்வேட்டிவ் பெரடல் நீதிபதிகள் குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. 13 நீதிபதிகள் ஒரு திறந்த கடிதத்தை பல்கலைக்கழகத்துக்கு எழுதியுள்ளனர். அதில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டங்களை தொடர்ந்து கொலம்பியா உயர்கல்வி நிறுவனத்தில் நம்பிக்கை இழந்துவிட்டோம். மாணவர்களின் இடையூறுகள் மதவரி எதிர்ப்பு மற்றும் வளாகங்களில் பலதரப்பட்ட கண்ணோட்டங்களுக்கு வெறுப்பு மற்றும் மதவரியின் காப்பமாக மாறிவிட்டது என தெரிவித்துள்ளனர். அத்துடன் சமீபத்திய நிகழ்வுகள் மற்றும் இல்லாத அசாதாரண மாற்றங்களை கருத்தில் கொண்டு 2024ஆம் ஆண்டு நுழையும் வகுப்பில் தொடங்கி கொலம்பியா பல்கலைக்கழக சமூகத்தில் இளங்கலை பட்டதாரிகளாகவே அல்லது சட்ட மாணவர்களாகவோ சேரும் எவரையும் நாங்கள் பணியமர்த்த மாட்டோம் எனவும் கூறியுள்ளார். இந்த புறக்கணிப்பு தற்போதைய மாணவர்களுக்கு பொருந்தாது என்றாலும் வரவிருக்கும் கல்வியாண்டில் சேருபவர்களுக்கு பொருந்தும். ஆனால் கல்வியாளர் ஊடகத்திற்கு வெளியிட்ட அறிக்கையில் கொலம்பியா சட்டப்பள்ளி பட்டதாரிகளை நீதித்துறை உட்பட தனியார் மற்றும் பொதுத்துறைகளின் முன்னணி நிறுவனர்கள் தொடர்ந்து தேடி வருவதை நாங்கள் பெருமைப்படுகின்றோம். எங்கள்
விதிவிலக்கான மாணவர்கள் சட்ட தொழில் தங்கள் வாழ்க்கையை தொடங்குவதற்கு தயாராகும் போது அவர்களுக்கு ஆதரவளிக்க நாங்கள் ஆழ்ந்த கடமைப்பட்டுள்ளோம் என தெரிவித்தார். இஸ்ரேலின் தீவிரமான தரைப்படை தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலுக்கான வெடிகுண்டு ஏற்றுமதியை அமெரிக்கா இடைநிறுத்தியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பினருக்கு இடையிலான போரானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் விடாமல் நடைபெற்று வருகின்றது. இஸ்ரேலிய படைகள் தற்போது காசாவின் மூலோபாய நகரமான ராஃபா நகரம் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது. இஸ்ரேலின் தீவிரமான குண்டுவீச்சு தாக்குதல் காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்திருப்பதாக உள்ளூர் மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். போர் தொடங்கியதிலிருந்து ராஃபா நகரம் மனிதாபிமான பொருட்களை எடுத்துச் செல்லும் முக்கிய வழித்தடமாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ராஃபா நகரம் மீது இஸ்ரேலின் தீவிரமான தரை தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலுக்கான வெடிகுண்டு ஏற்றுமதியை அமெரிக்கா இடைநிறுத்தியுள்ளது என அமெரிக்க அதிகாரியொருவர் தகவல் தெரிவித்துள்ளார். அத்துடன் இஸ்ரேல் ராஃபா மக்களின் மனிதாபிமான தேவைகளை முழுமையாக தீர்க்கவில்லை என்றும் கூறினார். காசா நகரமான ராஃபாவில் பாரிய தரைப்படை நடவடிக்கைகளை தொடங்கினால் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சில ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்தும் என்று அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர்கள் ராஃபாவிற்குள் சென்றால் ராஃபாவை சமாளிக்க வரலாற்று ரீதியில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை நான் வழங்க மாட்டேன் என்று அவர் அளித்த பேட்டியின் போது கூறினார். இஸ்ரேல் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதில் தொடர்ந்து ஈடுபடுவேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்கா எதிர்ப்பு இருந்த போதிலும் இஸ்ரேல் ராஃபாவில் பெரிய அளவிலான படையெடுப்பை நடத்த தயாராக இருப்பதாக தெரிவிக்கின்றது. தெற்கு காசாவின் நெரிசல் நிறைந்த பகுதி ஹமாஸின் கடைசி பெயர் கோட்டையாகும். காசாவின் பிற பகுதியில் இருந்து வரும் அகதிகளால் மக்கள் தொகை பெருகியிருக்கும் நகரத்தில் ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதால் பொதுமக்கள் பெருமளவில் உயிரிழக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். நாங்கள் ஆயுதங்கள் மற்றும் பீரங்கி குண்டுகளை வழங்கப் போவதில்லை என்று பைடன் பேட்டியில் கூறினார். ராஃபாவின் தற்போதைய நிலைமையை தரைப்படை நடவடிக்கையாக அமெரிக்கா வரையறுக்கவில்லை என்றார். அவர்கள் மக்கள் தொகை மையங்களுக்கு செல்லவில்லை. அவர்கள் எல்லையில் செய்தது சரியாக உள்ளது என்று அவர் கூறினார். ஆனால் நான் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு மற்றும் போர் அமைச்சரவைக்கு தெளிவுபடுத்தியுள்ளேன். உண்மையில் அவர்கள் இந்த மக்கள் தொகை மையங்களுக்கு சென்றால் அவர்கள் எங்கள் ஆதரவை பெறப்போவதில்லை. இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அனுப்புவதை அமெரிக்கா நிறுத்தலாம் என்று அவர் கூறியது இதுவே முதன்முறையாகும். ஆஸ்திரேலியா செல்ல இருக்கும் வெளிநாட்டு மாணவர்களுக்கான விசா விதிமுறைகளை கடுமையாக்க அந்த நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவிற்கு செல்லும் குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கில் இந்த முடிவை அதிகாரிகள் எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் ஆஸ்திரேலியாவில் கல்வி கேட்க வரும் சர்வதேச மாணவர்கள் தங்கள் விசாவை பெறுவதற்கு வைத்திருக்க வேண்டிய சேமிப்பு தொகையை ஆஸ்திரேலிய அதிகாரிகள் மீண்டும் உயர்த்தியுள்ளனர். சேமிப்பு கணக்குகள் குறித்து தவறான தகவல் தெரிவிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் சர்வதேச மாணவர் ஒருவர் ஆஸ்திரேலிய விசாவிற்கு விண்ணப்பிக்க தங்களுடைய சேமிப்பு கணக்கில் ஆஸ்திரேலிய டாலர்கள் 29,710 இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். கடந்த அக்டோபரில் இந்த தொகை 21,401 ஆஸ்திரேலிய டாலர்களிலிருந்து 24,505 ஆஸ்திரேலிய டாலர்களாக உயர்த்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.